ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு பர்ஃபெக்டான சீரம் வந்து நம்ம ஸ்கின் டைப்புக்கு வந்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பல பேருக்கு எந்த சீரம் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த இன்க்ரீடியன்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல சீரம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிக்காக ஒரு ஃபேஸ் வாஷ், கிளென்சர், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ரெகுலராக வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது, ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்கள் ஸ்கின்னில் வந்து ஆக்டிவ்ஸ் வந்து டாலரேட் பண்ணுற அளவுக்கு ஸ்கின் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தன் வந்து டெவலப் ஆகும். ஏன்னா ஆக்டிவ்ஸ் அப்படிங்கிறது லைக் ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ, ரெட்டினால் இது எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின்னில் வந்து சென்சிட்டிவ் ஆக்கிடும், இல்லைனா ஸ்கின்னில் இரிட்டேஷன், டேமேஜ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சன்ஸ்க்ரீன் இல்லாமல் சீரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ரிசல்ட்டும் இருக்காது. சம்டைம்ஸ் வந்து ஸ்கின் வந்து டேமேஜ் கூட ஆக்கிடும். ஸோ மெயினாக வந்து நீங்கள் சீரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போது நீங்கள் சீரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்ததுமே ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ, ரெட்டினால் இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆக்டிவ்ஸ்க்கு போக வேண்டாம். அந்த மாதிரி நீங்கள் சடனாக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின்னில் இரிட்டேஷன், ரெட்னஸ், பர்னிங் இந்த மாதிரி கண்டிப்பாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது நியாசினமைன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸில் இருக்க ஆயில் கண்ட்ரோல் பண்ணி பேரியரை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அண்ட் ஹைலானிக் ஆசிட் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் ட்ரைனஸ் வந்து கம்மி பண்ணும். அண்ட் விட்டமின் சி வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின்க்கு க்ளோ ப்ளஸ் மைல்டு பிக்மெண்டேஷன் ஃபேட் பண்ணும். இப்போது சீரமில் வந்து 2 டைப் இருக்குது. எக்ஸ்ஃபோலியேட்டிங் சீரம், நான் எக்ஸ்ஃபோலியேட்டிங் சீரம்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸ்ஃபோலியேட்டிங் சீரம்ஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ இந்த மாதிரி சீரம்ஸ். அதாவது இது வந்து டெட் ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை வந்து நல்லாவே ஸ்மூத் பண்ணும். பட் இது வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நீங்கள் பேசிக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்கின்னில் நல்லா அடாப்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் அட்வைஸ் கேட்டதுக்கப்புறமா எக்ஸ்ஃபோலியேட்டிங் சீரம்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டைப் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா ஸ்கின்க்கு வந்து ஹைலூரானிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம், செரமைடு பேஸ்டு சீரம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவே உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நியாசினமைன், சாலிசிலிக் ஆசிட் இந்த மாதிரி நீங்கள் மைல்டு ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்னேல், முசின் இந்த மாதிரி சூத்திங்காக இருக்க மாதிரி சீரம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா லைட் வெயிட் ஹைட்ரேஷன் சீரம்ஸ் இல்லைனா விட்டமின் சி வந்து லோ பர்சன்டேஜில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சீரம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கின் டைப் மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் வந்து என்ன கன்சர்னுக்காக சீரம் யூஸ் பண்ணுறோம், அதாவது பிக்மெண்டேஷன் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா விட்டமின் சி, ஆல்ஃபா ஆர்பிட்டின் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்னே மார்க்ஸ் இருக்குது, ஃபேஸில் பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நயாசினமைட், சாலிசிலிக் ஆசிட் லோ பர்சன்ட்டில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து டல் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா விட்டமின் சி எடுத்துக்கலாம், ஹைலூரானிக் ஆசிட் சீரம் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்ட் அன்இவன் ஸ்கின் டோன் டெக்ஸ்சர் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஜென்டில் எக்ஸ்ஃபோலியேட்டிங் சீரம்ஸ், அதாவது பிக்னஸ்க்கு இது சூட்டபிள் கிடையாது. லேட்டஸ்ட் ஸ்டேஜ் அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் சீரம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட்டிங் சீரம்ஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஸ்கின்னில் என்ன மெயின் ப்ராப்ளம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் சீரம் வந்து செலக்ட் பண்ணலாம். எல்லாருமே பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் 2 சீரம் வந்து ஆட் பண்ணுறது. அதாவது நயாசினமைட், ரெட்டினால், விட்டமின் சி இந்த மாதிரி எல்லாமே ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின்னில் கண்டிப்பாக வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல ஒரு சீரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 to 3 வீக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் ஸ்லோவாக நெக்ஸ்ட் சீரம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சீரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணணும். அதாவது கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு இரிட்டேஷன், அலர்ஜிக் ரியாக்ஷன் இந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஒரு சீரம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேஜிக் மாதிரி ஓவர் நைட்டில் ரிசல்ட் கண்டிப்பாக இருக்காது. குறைஞ்சது ஒரு 6 to 8 வீக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா மட்டும்தான் விசிபிள் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ சீரம் யூஸ் பண்ணுற டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது சன்ஸ்க்ரீன் கன்சிஸ்டன்சி மஸ்ட். அதாவது நீங்கள் எந்த ஒரு சீரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்னிங் டைமில் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் வந்து பேசிக்காக வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்டிவ்ஸ் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கின்ல இரிட்டேஷன் இந்த மாதிரி எதுவும் இருக்காது. உங்களோட ஸ்கின் டைப், உங்கள் ஸ்கின் கன்சர்ன் இது எல்லாமே தெரிஞ்சு அதுக்கு செட் ஆகிற மாதிரி சீரம் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஒரே டைமில் ரெட்டினால், விட்டமின் சி சீரம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் ஆல்டர்னேட் டேஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின்ல எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து வராது. அண்ட் இந்த சீரம் இல்லாமல் எந்த ஒரு சீரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். அண்டு தொடர்ந்து ஒரு 4 to 6 வீக்ஸ் இந்த மாதிரி சீரம் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு விசிபிளான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் ஸ்கின் கேர் டிப்ஸ் இல்லைனா ரிவ்யூஸ் வந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.